ஏர்ட்ராப்ஸில் $1000 $2000 ஏர்ன் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்குதா? எஸ், சாத்தியம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஏர்ட்ராப்பை ஃபுல் டைமாக செய்யணும். இன்றைக்கி ஜாயின் பண்ணி போட்டு நாளைக்கு ஏர்ட்ராப் லான்ச் பண்ணுற மெசேஜ் வந்த உடனே போய் ஏன் எனக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதில்லன்னு சொல்லி கதைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னா உங்களுக்கெல்லாம் சரி வர மாட்டேங்குது. ஓகே, ஏர்ட்ராப்ட கான்செப்ட் என்னன்னா, கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப்பில் அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக ஏர்லி யூஸ் அக்விசிஷனுக்காக என்ன செய்வாங்கன்னா அவங்களோட டோக்கன் வேலையோ அப்படி இல்லாட்டி அவங்களோட ரியல் காயினை ஏர்லி அடாப்டர்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள நீங்கள் ஃப்ரீயாக எடுத்த காயின்கள் எல்லாம் நல்ல ஒர்த் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி ஃப்ரீயாக கொடுத்த நிறைய காயின்கள் இன்றைக்கு டாப் காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே வந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் சைக்கிள் முடியணும். ஓகே, இன்றைக்கு லான்ச் ஆகிற காயின் நாளைக்கு காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10க்குள்ளே வந்துருமாண்டா இல்லை. நீங்கள் லான்ச் ஆகக்குள்ள உங்களுக்கு நல்ல ஏர்ட்ராப் கிடைக்கணும்னா ஒரு 2 மடங்கு 3 மடங்கு 5 10 மடங்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா சம்டைம்ஸ் சில ப்ராஜெக்ட் அப்படியே அந்த ஏர்ட்ராப் ஹைப்லேயே அப்படியே இல்லாமல் ஆயிடும். ஓகே, அநேகமான ப்ராஜெக்ட். சில ப்ராஜெக்ட் அவனுக்கு உண்மையிலேயே நல்ல ப்ராஜெக்டாக இருப்பானுன்னு சொன்னால் நாளைக்கு அவனோட ப்ராஜெக்ட் சக்ஸஸை வச்சு அப்படியே அந்த காயின் அவடத்திலிருந்து திரும்ப இன்னொரு 10x 100x எல்லாம் போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நினைப்பேன். அப்படியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 100 ஏர்ட்ராப் அட்டன் பண்ணக்குள்ள இல்லை ஏதோ ஒன்று, அப்படி இல்லாட்டி 1000 ஏர்ட்ராப் அட்டன் பண்ணக்குள்ள இல்லை ஏதோ ஒன்று அப்படியெல்லாம் நடக்கும். ஓகே, அதுவும் அப்படி போகிறதுக்கு, அதாவது காயின் மார்க்கெட் கேப்பில் டொப்புக்குள்ளே வாரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக டைம் எடுக்கும், வருஷ கணக்கில் போகும். ஓகே, அடுத்த புல் சைக்கிள் அவனோட கண்டினியூஸாக அவனோட ரோட் மேப் அதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் நடக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் இருக்கிற டாப் 100 காயினில் கிட்டத்தட்ட மோர் தென் 80-90% காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ஏர்ட்ராப்ஸாக கொடுத்த காயின்கள் தான். ஸோ அந்த டைமில் ஏர்ட்ராப்ஸ் எடுத்தாக்கள் 199% ஒரு சின்ன பம்ப்லேயே விற்றிருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் அதை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த ப்ராஜெக்டில் நம்பிக்கை வச்சு இன்றைக்கி அதெல்லாம் 100x வந்திருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வருஷக்கணக்கில் ஹோல்ட் பண்ணி தேவையில்லை. நீங்கள் நல்ல ப்ராஜெக்டில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி, ஓகே, அவனை தார ஒர்க்கில் நீங்கள் அவனோட சோஷியல் மீடியா டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ரெஃபரன்ஸாக இருந்தாலும் சரி, பிரிட்ஜிங்காக இருந்தாலும் சரி, என்ன அவனை சொல்கிறானோ அதை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக சேவிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய அலோகேஷன் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அப்படி கிடைக்கிற அலோகேஷன் நல்ல ப்ராஜெக்டுகள் புல் மார்க்கெட்டில் நல்லா போகிற சான்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக தெரிஞ்சாக்கள் கூட $1000 to $2000 ஏர்ன் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக தெரியும். ஆனால் அவங்க இதை ஃபுல் டைமாக செய்கிறாங்க. ஓகே, ப்ராப்பராக அவங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியும். ப்ராப்பராக ஏர்ட்ராப்பில் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதை விட்டு போட்டு நீங்கள் ஏர்ட்ராப்பில் நாங்கள் ஏர்ட்ராப் யாரான போட்டால் அதை போட்ட அண்டு மட்டும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். அது பிறகு க்ளோஸ் பண்ணால் அப்புறம் நாங்கள் திரும்ப போய் பார்க்க மாட்டோம், அதை பற்றி கணக்கெடுக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு $1000-2000 பணம் வரணுன்னா நீங்கள் பகல் கனவு தான் காணணும். ஓகே, ஸோ பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி SPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டுட்டீங்க. நீங்கள் அப்படி கன்சிஸ்டண்டாக கண்டினியூஸாக ஏர்ட்ராப் செய்ய விரும்பினா மட்டும் SPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போய் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு அதெல்லாம் செய்யலாம். இப்போ எனக்கு தெரியும், நான் பார்க்கலாம் அந்த லிங்க்ஸுகளில் யார் ஜாயின் பண்ணிடுறீங்க, எவ்வளோ பேர் என்ன மாதிரி அந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு நான் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஜாயின் பண்ணுறதில்ல 199% நீங்கள் ஜாயின் மட்டும்தான் பண்ணுறது, அதுக்கு பிறகு ஓப்பனே பண்ணி பார்க்கலன்னு எனக்கு தெரியும். நீங்கள் போய் சொல்ல தேவை. ஓகே, நானே பார்க்கலாம். ஸோ அப்படியான மைண்ட் செட்டில் தான் 199% நீங்கள் ஜஸ்ட் 1% ஆனாக்கள் மட்டும்தான் ஒழுங்காக அந்த ஏர்ட்ராப்பை கண்டினியூஸாக நம்பிக்கை வச்சு செய்கிறீங்க. ஸோ அப்படி நம்பிக்கை வச்சு செய்கிறாங்க கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு போகக்குள்ள நீங்கள் இதை மாதிரியான அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எதுவுமே கேரண்டி இல்லை. நீங்கள் செய்கிற எல்லா ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். 50-50 சான்ஸ் தான். ஸோ கண்டினியூஸாக ஏர்ட்ராப்பில் செய்கிறோன்னா ஃபுல் டைம் அதை இறங்கி செய்யுங்க. அப்படி இல்லையா செய்யாதீங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறது ஏர்ட்ராப் மட்டும் இல்லை, ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏர்ட்ராப் விருப்பம்னா செய்யுங்க. ஏன்னா 100% ஃப்ரீ. நீங்கள் எந்த படமுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஆனால் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வேறு ட்ரேடிங் போட்ஸ்கள் அப்படி இல்லாட்டி ஈல் ஃபார்மிங் அப்படின்னு வேறு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்துப்போங்க. அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைமும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா தயவு செய்து இதுக்கு பக்குவம் வந்துடாதீங்க. இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு SPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.